சொல் பேச்சு கேட்கறதுல இன்னைக்கு நம்ம பிரச்சனை ஆகிடுது. போய் தொட்டு கும்பிடுது. அதனால கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு வேண்டவே வேண்டாம், எனக்கு பொண்டாட்டியும் வேணாம் பிள்ளையும் வேணாம் அப்படின்னு அவனும் கொஞ்சம் சன்னியாசி மாதிரி போயிட்டு வந்துருக்கான். அதனால கருப்புசாமி உத்தரவிட்டு குடும்பத்தை ஒன்றுபடுத்திடலாமா? அவர் இல்ல சாமி, இப்ப கேஸ் பிரச்சனை போயிருந்தது, அந்த கேஸ் வந்து தீர்த்து விடுங்க. இவன் நம்பி வந்தவங்க எல்லாம் மாட்டிருக்காங்க சுத்திடுவாங்க சொல்றேன். அது வந்து விடுவிச்சு அவங்க கொடு. கருப்பசாமி கொஞ்சம் எனக்கு அவகாசம் வேணும் தாய். இந்த தாயும் வந்து நாவும் சரியில்லை, புரியுதா? இதோ வார்த்தையை அளந்து விட்டுருக்கு. அதான் சொல்றேன், நீ வந்து நல்லதா அழுன்னு என்கிட்ட நீ இது பண்ண வேணாம். நானும் அங்கிட்ட ஆராய்ஞ்சு பார்க்கணும். அந்த ஆராய்ஞ்சு பார்த்ததுல வார்த்தையும் ஒன்று சரியில்லை. அதே மாதிரி நான் எங்கனாலும் அப்படித்தான் பேசுவோன்னு நீ வார்த்தை விட்டுருக்குற உண்டா இல்லையா? அவன் இந்த இடத்துல பேசக்கூடாதுன்னா நீ நவந்துக்கோ. நீயா பேசுற? இப்ப என்னாச்சு, வாழ்க்கையே புரியுற கண்டிஷன். ஆனால கருப்பசாமி உத்தரவிட்டு எனக்கு அவகாசம் வேணும். எவ்வளவு நாள் முடிச்சு கொடுப்பீங்க சாமி? அதான் கொஞ்சம் கஷ்டமா, ரொம்ப நாள் திருப்பாது எனக்கு. இன்னைக்கு நான் நிறைய கோயில் நிறைய கோலம் எல்லாம் சுத்திட்டுமே, யாரும் எனக்கு கை கொடுக்க ஆளு இல்லை. சரி, விளக்கம் உன்னை நம்பி வந்திருக்கோம். கருப்பசாமி உத்தரவிட்டு சித்திரை மாசுக்குள்ள உன் கேச முடிச்சு கொடுத்தேன். முடிச்சு கொடுத்துறீங்களா? எப்போ வந்த? இப்பதானே வந்த. 1 மணி நேரம் ஆகுதா வந்து? 1 மணி நேரத்துல உடனே முடிச்சு கொடுத்தது. நானும் உன் கட்டுமணி ஆராய்ஞ்சு பார்க்கணும், யார் மேல தப்பு யார் மேல கரெக்டுன்னு. எங்க நீதி இருக்குதோ அந்த இடத்துல நான் நின்று சாதகமா அமைச்சுட்டேன், புரியுதா? அதனால கருப்பசாமி உன் பிரச்சனையை முடிச்சு கொடுத்தா ஒன்றுபடுத்த வச்சு எனக்கு என்ன பண்ற?